கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமேசானில் ஃப்ரெஷர்ஸ்க்கு பல்க் ஹையரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, க்ளவுட் சப்போர்ட்டிவ் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு ரோலுக்கு. ஸோ இந்த ரோலுக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த லொக்கேஷன்ஸில் ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்டான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு, அதுவும் டாப் எம்என்சி அமேசான் மாதிரி ஒரு கம்பெனியில் ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பீப்புள்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ஜாப் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்லை ரெஸ்யூம்ஸ் எப்படி நான் ரெடி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருந்தாலுமே நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நீங்கள் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ உங்களோட ரெஸ்யூம்ஸ் அண்ட் ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் உங்களோட கெரியர் ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நான் சொல்லியிருந்த மாதிரி அமேசானில் க்ளவுட் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. அதுவுமே இந்த மாதிரி ஒரு ரோலுக்கு ஓப்பனிங்ஸ் விடுறது, அதுவும் ஃப்ரெஷருக்கு ஓப்பனிங்ஸ் விடுறது ரொம்பவே ஒரு அதிசயமான ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு தான். ஸோ அதனால் கண்டிப்பாக அது கிடைக்கும் போதே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மோர் ஆஃப் தி பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அமேசானில் க்ளவுட் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு க்ளவுட் சப்போர்ட் அசோசியேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் க்ளவுடை பற்றி பேசிக்காக தெரிஞ்சு வச்சுருந்தா போதும், அவங்களே டீட்டெயில்டாக உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்து, ஸோ அதிலிருந்து A to Z எல்லாத்தையுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃப்ரெஷர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அமேசான் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த லொக்கேஷனுக்கு ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹைதராபாத், பெங்களூர், சென்னை, மும்பை அண்டு குர்கான் அப்படின்னு சொல்லியிருக்க இந்த 5 லொக்கேஷன்ஸில் இந்த ஃப்ரெஷர்ஸ்க்கு அமேசான்லேருந்து ஹையர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் அப்படின்னு நமக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டிசிப்ளின் ஆர் ஈக்வெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி இஸ் எனஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஜி டிகிரி, அண்டர் கிராஜுவேட் டிகிரி இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே மஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பேட்ச் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2024 பேட்ச் வரைக்கும் தான் இவங்க அப்ளை பண்ணுறதுக்காக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2024 பேட்ச் அப்ளை பண்ணலாம். இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த பேட்ச் 2023, 2022, 2021, 2020, 2019, 2018 இந்த மாதிரி பேட்ச் எல்லாமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஓவர்வியூவாக இந்த ஜாபை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ டீட்டெயில்டாக இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன்ஸ், ரோல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி அமேசான் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இவங்க ஒரு 2 க்ரைட்டீரியாஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 2 க்ரைட்டீரியாஸில் என்னென்ன க்ரைட்டீரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் குவாலிஃபிகேஷன் ஒன்று, ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன். ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரெஷர்லேருந்து 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லினக்ஸ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் டேட்டா பேஸ் டிசைன் அண்ட் ஆப்டிமைசேஷன் ஆர் பிக் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் டெவோப்ஸ் ப்ரோக்ராமிங் ஸ்கிரிப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாவா, பேரல், ரூபி, C# அண்ட் ஆர் PHP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் அவங்களுக்கு லினக்ஸ் சிஸ்டம்ஸில் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஸோ டேட்டா பேஸில் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸோ இதில் என்னென்ன டெக்னாலஜிஸ் என்னென்ன இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக லினக்ஸ் OS நீங்கள் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் டேட்டா பேஸில் SQL அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும். பிக் டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னங்கிற ஒரு கான்செப்டை ஓவர்வியூவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது என்ன டீட்டெயில்டாக படிக்காமல் ஒரு ஓவர்வியூவாக பேசிக்காக படிச்சுக்கோங்க. இல்லை டெவோப்ஸ் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படிங்கிறத ஒரு பேசிக்கான ஓவர்வியூவாக நீங்கள் படிச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் அதுவுமே மஸ்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா, பேரல், ரூபி, C# அண்டு PHP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் எது தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு இட் வேல்யூபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கு அடுத்த க்ரைட்டீரியாஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரபிள் ஷூட்டிங் அண்ட் சப்போர்ட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு சிஸ்டம்ஸை கொடுத்தா அந்த சிஸ்டம் ட்ரபிள் ஷூட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, இல்லை அந்த சிஸ்டம்க்கு சப்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்க தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸலண்ட் ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்னால் உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் இவங்க இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் நல்ல வெல் ஃப்ளெஜ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பேசிக் குவாலிஃபிகேஷனுக்கு அப்புறம் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் இன் OS கான்செப்ட்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்ஸ், தென் லினக்ஸ், யூனிக்ஸ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ உபுண்டு, CentOS, ரெட் ஹேட், சோலாரிஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு OS கான்செப்ட்ஸில் ஒரு பேசிக் நாலேஜஸ் இருக்கணும். ஸோ அதுலேயுமே என்னென்ன OS கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் இருக்குது, தென் யூனிக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் உபுண்டு இருக்குது, CentOS இருக்குது, ரெட் ஹேட் இருக்குது, சோலாரிஸ் இருக்குது எக்ஸெட்ரா. இந்த மாதிரி OS கான்செப்ட்ஸில்
ஸோ ஓஎஸ் கான்செப்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ விண்டோஸில் விண்டோஸ் 11, விண்டோஸ் 10, விண்டோஸ் 9 அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் மேக் யூஸ் பண்ணுறோம், மேக் ஓஎஸ். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஓஎஸ் தான் இந்த ஓஎஸ். லினக்ஸ், யூனிக்ஸ், உபுண்டு, சென்ட் ஓஎஸ், ரெட் ஹேட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஓஎஸ் கான்செப்ட்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இந்த ஓஎஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லினக்ஸ் அப்படிங்கிற ஓஎஸ்லாம் இருக்குது, நிறைய பீப்புள்ஸ்க்கு தெரியும். ஸோ க்ளவுட் பீப்புள்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த ஓஎஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, பேசிக் நாலேஜ் இன் நெட்வொர்க்கிங், டிசிபி, ஐபி, டிஎன்எஸ் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நெட்வொர்க்கிங்கை பற்றி பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து டிசிபி கான்செப்ட், தென் ஐபி கான்செப்ட், தென் டிஎன்எஸ் கான்செப்ட், தென் டேட்டாபேஸ் கான்செப்ட் அப்படி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ட்ராங் கஸ்டமர் ஃபோக்கஸ் அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கஸ்டமர் ஃபோக்கஸ் இருக்கணும். அந்த கஸ்டமர் ஃபோக்கஸ்லேயும் மல்டி டாஸ்கிங் ஸ்கில் கண்டிப்பாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் எக்ஸ்போஜர் டு க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் செல்ஃப் ஸ்டார்டர் டு ஹூ இஸ் எக்ஸிட்டிங் அபவுட் டெக்னாலஜி. கண்டிப்பாக உங்களுக்கு செல்ஃபாக நீங்கள் வந்து படிக்கிற பீப்புளாக இருக்கணும். ஸோ புது புது டெக்னாலஜிஸை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கணும், வில்லிங்னஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் அண்ட் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஜாப்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இல்லை ரெஸ்யூம்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது, இல்லை நான் வந்துட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த லிங்க் இருக்குது. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1-to-1 ஸ்லாட்ஸ் நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கனெக்ஷனில் நீங்கள் வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த அப்ளை லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அப்ளை நவ் கொடுத்துட்டு ஸோ உங்களோட ப்ரொஃபைல்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். எஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வேறு எது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பிகாஸ் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதேமாதிரி எதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வந்து எதாவது க்ளவுடில் எப்படி ஃப்ரெஷராக ஜாப் தேடுறது அப்படிங்கிற மாதிரி கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் இருந்தாலுமே நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. அதுக்கான லிங்க் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இந்த லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ யார் யார் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பீப்புள்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.